World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அவ்வளோதான் வாழ்க வளமுடன். இந்த மாதிரி நல்ல நல்ல திருமண நாள், பிறந்த நாள், குழந்தைங்க பிறந்த நாள் இந்த அரங்கத்தில் சொல்லி அனைத்து பேருக்கும் ஒரு வாழ்த்துக்கு எடுக்கும்போது உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. நாங்கள் நாடார் சங்கத்தில் நடத்தும் போது திருமணமான தம்பதிகள் வந்து நிறைய பேர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனது உண்டு. திருமணத்திற்காக வந்து எங்ககிட்ட ஜாதகம் பார்த்துட்டு நடந்துருச்சுங்கன்னு சொல்லி வாழ்த்து பெற வந்த ஜாதகம், குழந்தை பெற்ற ஜாதகங்கள் உண்டு. அதனால உங்களுடைய நல்ல சூழ்நிலையை இங்கே பகிர்ந்துங்க, மேலும் வளரலாம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கங்க. திருச்செங்கோடு 228வது மாதாந்திர கூட்டம், திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் 228 மாதாந்திர கூட்டத்துக்கு மதியத்துக்கு பின்னாடி எனக்கு சுகர் நாடி பற்றி பேச கொடுத்த தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் இதுவரைக்கும் பொறுமையாக நிதானமாக பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இலையா? சரி சரி. இப்ப காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவங்க உள்ள கருத்துக்களும் விதிமுறைகளும் சொன்னாங்க. நம்மளுது வந்துங்க இப்ப சில சொல்லிட்டு நான் வந்து வெளியே ஜோதிட கருத்துக்கு வரேன். ஜோதிடத்துல பல விதமான விதிமுறைகள் இருக்கு. இப்ப எல்லா விதிமுறையும் கலந்து எடுத்து ஜோதிடம் சொல்லலாமா? சொன்னீங்கன்னா ஃபெயில் ஆயிருவீங்க. எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க பீஸ் ஆயிரும், பீஸ் போயிடும். நீங்க ஏதோ ஒரு முறை மட்டும் எடுத்துங்க, உங்களை காப்பாற்றும். பாரம்பரிய ஜோதிடம் ஒன்று இருக்கு, அதுதான் பேசிக். நம்ம பார்த்தேன் முப்பாட்டம் 4வது பாட்டம்னு வச்சுங்க பாரம்பரிய ஜோதிடம். அதுக்கு மேல வர்றதெல்லாம் நிறைய மாவன், பேரன், பிதிரு, கொள்ளு பேர், இது எல்லாம் ஒரு முறை. இது எல்லாம் போட்டு கலந்துக்கிட்டு எல்லாம் ஜோசியம் சொன்னீங்கன்னா ஜோசியம் பார்த்து முடிச்சோன்னா அடிக்கவே போக மாட்டான். கண்டிப்பா நீங்க எல்லாத்துலயும் பிரசனத்துல கொஞ்சம், நாடியில கொஞ்சம், பாரம்பரியத்துல கொஞ்சம், சாமக்கோளில் கொஞ்சம் எல்லாம் சேர்த்து சொன்னீங்கன்னா சரி நோட்டை கொடுத்து சொல்லிவிட்டு கண்ணத்தமிழ் அடிக்காத போக மாட்டான். அதனால ஏதோ ஒரு முறையை எடுத்துங்க. நீங்க பாரம்பரியமே எடுத்துக்கிறதா பாரம்பரியத்துல உங்களுக்கு மூல நூல் என்ன சொல்றீங்களோ அப்படியே எடுத்துங்க. இல்ல பிரசனம் தான் எனக்கு பலிக்கும். என் அருமை நண்பர் ராஜா கணியர் ராஜசேகரன் பிரசன்னத்தில் படி தான் சொல்றேன். பிரசன்னத்தில் கிளாஸ் எடுக்கிறேன். இப்ப அவருடைய நண்பரும் இப்ப வந்து பேசிட்டு போனார் இல்லையா, தனிகாசலாம், அவருன்னு ஒரு கொள்கை கோட்பாடு எடுத்துக்கிறார். அது யாரோ ஒருத்தர் எடுத்துங்க, ஏதோ ஒன்று எடுத்துங்க, சோசியம் சொல்லுங்க. நம்ம சுந்தரராஜன் ஐயா சொன்ன மாதிரி இலவசமா சொல்லுங்க, காசு வாங்கிட்டு சொல்லுங்க, காசு கொடுத்துட்டு சொல்லுங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் அந்த காலத்துல டாக்டர் இருப்பாரு, ஊசி போடுவாரு, மாத்திரை மருந்து கொடுப்பாரு. இதெல்லாம் சாப்பிட்டுக்கு போனா நின்றுட்டு விடுமா, ஏன் பஸ் காசு இல்லை, காசு கொடுப்பாரு, காசு கொடுப்பாருங்க. காசு கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க, வாங்கிட்டு வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம். அது நீங்க வரவங்களுக்கு காசு கொடுத்து கூட ஜோசியம் பாருங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா ஏதாச்சும் ஒரு முறை எடுத்து தான் ஜோசியம் சொன்னா, காலையிலிருந்து இப்ப நான் பேசுற வரைக்கும் எல்லாத்தையும் பேசி எடுத்தீங்கன்னா உதத்தான் விடுவோம். நான் மறுபடியும் சொல்லிடுறேன். அதில் தான் நான் ஒன்னே ஒன்று, சுகர்நாடி என்னும் ஜோதிட ரகசியம் என்கிற நூலில் மட்டும்தான் ஜோதிடம் சொல்லித்தரேன், ஜோதிட கிளாஸ் எடுக்கிறேன். இது மட்டும்தான் எனக்கு தெரியுது. மற்றதெல்லாம் உங்களுக்கு நீங்க எதனா எடுத்துங்க, ஆனால் ஒன்று எடுத்துங்க. இப்போ நான் இதில் இருந்துட்டு மற்றவருடைய கிளாஸில் கூட நான் உள்ளே போயிட்டு வருவேன். நான் சொல்கிறேன், இப்போ ஒரு ஜாதகம் சொல்கிறேன். இந்த ஜாதகத்தில் மற்ற முறையில் நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமான்னு பார்த்துங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய முறை வந்து நானாக புதுசாக கண்டுபிடிச்சதில்லை. நம்ம கரூர் சுந்தரராஜன் ஐயா சொல்லுவார்ல, நான் பிடிச்சதில்லை. சுகர்நாடி என்பது கேரளாவில் ஜெயமணி சூஸ்திரம்னு ஒன்று வந்தது. அந்த ஜெயமணி சூஸ்திரத்திலிருந்து உருவாக்கப்பட்டது தான் சுகர்நாடி என்னும் ஜோதிட ரகசியம். இதில் தான் நாங்கள் பையன் வச்சுக்கிறோம். எங்கள் குருநாள் சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு, வேற போகக்கூடாதுன்னு பேர். இப்போ ஒரு கட்டம் போட்டுங்க, எங்கள் முறையில் இல்லை மற்ற முறையில் பார்த்து சொல்ல முடியுமா?
இப்போ என் அருமை நண்பர் தனியார் சலமா ஐயாவும் எனக்கு என்னுடைய அருமை நண்பர் தனியார் இவர் ராஜசேகரனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அவங்க 2 பேரும் ஒரு கிளாஸ் போடுறாங்க. நான் என்னை கூப்பிட்டு தான் போகிறேன். இப்போ அவங்களும் ஒரு முறை சொல்கிறாங்களே, இப்போ நான் ஒரு ஜாதகம் சொல்கிறேன், இதில் சொல்ல முடியுமா? நான் சவால் விட்டு சொல்லிடுவேன். சொல்ல முடியாது. இப்போல்லாம் ராசி இடம் போட்டுக்கிட்டீங்களா? 6/8/1990 6/8/1990 8:10 AM சென்னையில் பிறந்திருக்கிறான் ஒரு ஜாதகன். 6ஆம் தேதி 8வது மாதம் 1990 8:10 AM சென்னையில் பிறந்திருக்கிறான் ஒரு ஜாதகன். சிம்ம லக்கணம், லக்கணத்துல புதன், அஞ்சல தனுசுல சனி மாந்தி, 6ல மகரத்துல சந்திரன் ராகு, 9ல மேசத்துல செவ்வாய், 11ல மிதுனத்துல சுக்கிரன், 12ல சூரியன் குரு கேது. இது ராசி. இன்னொரு தடவை சொல்றேன். டேட்டா பர்த் 6/8/1990 8:10 AM சென்னை. சிம்ம லக்கணம், லக்கணத்தில் புதன், அஞ்சல தனுசுல சனி மாந்தி, 6ல சந்திரன் ராகு, 9ல செவ்வாய், 11ல சுக்கிரன், 12ல சூரியன் குரு கேது. அம்ச லக்கணம் துலா லக்கணம், லக்கணத்தில் துலான்லேயே கேது செவ்வாய், தனுசுல சூரியன் சனி அம்சத்தில் போட்டுங்க. மேசத்தில் ராகு மாந்தி, ரிஷ்பத்தில் சந்திரன், மிதனத்தில் சுக்கிரன் வக்கோத்திரமம், மிதனத்தில் சுக்கிரன் வக்கோத்திரம் பெற்றுக்கிறார், சிம்மத்தில் குரு புதன். இது அம்சம். பிறந்த காலத்தில் சந்திர திசை 3 வருஷம் 1 மாதம் 1 நாள். இப்போ நடப்பு திசை போட்டுங்க. இந்த சுகர் நாடியில் ஒரே ஒரு கேள்வி, பிறந்த குழந்தை ஒரு குறிக்கிறமில்ல 2 மணி நேரத்தில் அப்பயும் சொல்லலாம், 10 நாள் கழிச்சினாலும் சொல்லலாம், 10 வருஷம் கழிச்சினாலும் சொல்லலாம். நாங்கள் சொல்லக்கூடிய விதியை நீங்கள் எந்த ஒரு ஜோதிடத்துலையும் இந்த விதி நீங்கள் சொல்லிக்கிறீங்களா? முடியாது. அது எதில் சொன்னாலும் சொல்ல முடியாது. இந்த ஜாதகத்தை எங்கிடம் கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா கொடுப்பாங்களோ ஒரு ஜாதக குறிப்பு, இது ஒரு குறிப்புன்னு வச்சுங்க. எங்கிட்ட காமிக்கும் போத இந்த ஜாதகன் ஊமை, வாய் பேசாது, காது காக்கான்னு சொல்லிவிடுவோம். நீங்க பாரம்பரியத்தில் எடுத்துங்க, இல்லை திதி யோகம் கரணத்தில் எடுங்க. உங்களுடைய என்ன ஒரு கலையை கத்துக்கிறீங்களா அதை சொல்ல முடியுமா? சரி சொல்லுங்க சார். இதுல என்ன இல்லை இப்ப இதுல நாங்க நீங்க சொல்றீங்க வாஸ்தவம் தான். இதே போல நீங்க ஒரு ஜாதகம் கொண்டு வாங்க, எங்க முறையை விட்டுட்டு வேற முறையில் அந்த முறையில் பார்த்து சொல்லுங்க. சரி, இப்ப இந்த முறையில் அது கரெக்ட். நம்ம கரூர்கார் அடுத்தப்ப இதே மாதிரி ஊம ஜாதகம் கொண்டாந்து நான் சொல்லக்கூடிய முறை இல்லாம ஒரு முறை பார்த்து சொல்லுவார். சரி, நான் அடுத்த மாதம் மீட்டிங்கில் பார்த்துக்கலாம், இல்லை நாமக்கல்ல பார்த்துக்கலாம். ரைட், ஓகே. சரி, இப்போ இந்த முறையில் நாங்கள் எப்படி பார்த்து சொல்கிறோம்னா, எங்களுக்கு ஒரு கிரகம் நிற்கிற கிரகம், ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அது 99% பலன் தரும். சுந்தரராஜன் ஐயா சொல்றாரு, அது அவரு சார ஜோதிடம் இல்லை, என்னது சார ஜோதிடம் சுகர்நாடு என்ன ஜோதிட ரகசியம்னு நூல் வந்திருக்குது. எனக்கு குருநாத் சொல்லிக்கிறாங்க. சார ஜோதிடம் கேபி முறை, கேபி முறையில் தான் சார ஜோதிடம். அது வேற, இது வேற. அதை விட்டுருங்க, நான் விவாதம் பண்ணவே வேண்டாம். ஆமா, பேரு எது எங்களுக்கு சரி விடுங்க. எங்களுக்கு எங்க ஜாதகத்துல 2ஆம் அதிபதி யாருங்க? இந்த ஜாதகத்துல 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, அவர் நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 போனாவே வாய் ஊமை. இப்ப இந்த ஜாதகத்தில் இருக்குதா? புதன் யாருடைய காலில் இருக்கிறாரு? சுக்கிரன் காலில். சுக்கிரன் குருவோட காலில். குரு 12க்கு போயிட்டாரா? 2ஆம் பாவம் பேசக்கூடிய வாய், பேசி வராது, ஊமை. காது கேட்காது. 3ஆம் பாவம் காது. 3ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். அந்த சுக்கிரன் யாருடைய காலில் இருக்கிறாரு? குருவோட காலில் இருக்கிறாரு. குரு 12க்கு போச்சு. அப்ப வாய் ஊமை, வாய் பேசாது, காது கேட்காது. எந்த 11 கரணம், 27 நாமயோகம், 27 நட்சத்திரம், இது எல்லாரும் தானே பிறக்கிறாங்க உலகத்தில். இவனு தானே பிறந்திருப்பான். இப்ப
இப்ப இவன் பிறந்த காரணத்துக்கு வேற இன்னொருத்தன் பிறந்திருப்பான், அப்ப அவனை ஊமைன்னு சொல்ல முடியுமா? இவன் பிறந்த திதியில தான் இன்னொருத்தன் பிறந்திருப்பான், அவன் நல்லா பேசுவான், பாடகனா இருப்பான், அப்ப அவனை ஊமைன்னு சொல்ல முடியுமா? இவன் பிறந்த நாம யோகத்தில் தான் இன்னொருத்தன் பிறந்திருப்பான், அவனையே ஊமைன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 போனா ஊமைன்னு சொல்லின்னு எங்க குருநாதர் சொல்லி கொடுத்தாரு. 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 போனா காது கேட்காது சேவடான்னு சொல்லுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்ப இந்த ஜாதகத்துல எங்களுக்கு சொன்னது எங்களுக்கு சரியா போச்சுட்டாங்க, நாங்க ஓகே சொல்லிட்டோம். நாங்க சொன்ன எங்களுக்கு காசு கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டோம். இதே நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னொரு ஊமன்னு சொன்னா எங்க இளமல ஆசிரியர் சொன்னா ஈடுதான் வாங்குவார். காரணம் திதி யோகத்தில் தான் சொல்றீங்க. அப்ப இது மாதிரி ஒரே ஒரு விதிமுறை எடுத்துக்கணும். காரணத்துக்கு இதே காரணம் தான் 11 காரணம் தான் நாட்டில் 800 கோடி தாண்டி போயிடுச்சு. 27 நாம யோகம் தான் 800 கோடி தாண்டி போயிடுச்சு. 27 நட்சத்திரம் தான் 800 கோடி தாண்டிடுச்சு. எல்லாரும் இதே மாதிரி சொல்ல முடியுமா? 800 கோடி மக்கள்ல 200 கோடி மக்களுடைய 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை நீச அஸ்தம் விட்டா 100 கோடியில் போனாலும் ஊமத்தான். நீ நான் சொல்ற விதிமுறைய 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதி 6, 8, 12 பகை நீசம் அஸ்தம் பெற்று வாய் பேசுறான்னு கூட்டுவாங்க. 1 லட்சம் ரூபாய் பிரைஸ். கூட்டு கொண்டாடுறீங்களுக்கு நீங்க லக்கணம் தப்பா போட்டு கொண்டு வருவீங்க. லக்கணம் இங்க பாருங்க, ஒரு ஜாதகன் பிறந்திருந்தா அவன் ஊமை யாருன்னா அது என்ன லக்கணமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம். நாங்க ஒரு லக்கணமா தான் ஊமனை கண்டுபிடிச்சிருவோம். ஆமா, இப்ப இத லக்கணமா வேற போட்டு இருந்தா இவன் ஊமனை சொல்லிவிடுவீங்க. நாங்க நீங்க சொல்லிவிடுவீங்க, நாங்க ஒத்துக்கணுமே. எங்களுக்கு ஊமை என்ன லக்கணம்னு தெரியணும். அசுவினி 1ஆம் பாதம் கோள்களின் கோலாட்டம் மகரிஷி எழுதுகிறார். கோள்களின் கோலாட்டம் 1ஆம் பாதம் அசுவினி 1, மக 1, மூலம் 1, ஆயிலி 4, கேட்ட 4, ரேவதி 4, கண்டாந்த நட்சத்திரம் சொல்லிட்டு போனார். விளக்கம் சொல்லல. நசீன் ஒரு தங்கவேல்னு ஒருத்தர் செவப்பு துண்டு போட்டுக்கிட்டு இந்த திருச்செங்கோடு மீட்டிங்ல 100 ரூபாய் ஆட்டம் ஆடிருப்பார். நான் 100 ரூபாய் கேட்டேன். அண்ணா அப்படின்னு என்னன்னு, அது எங்க மகரிஷி மடியில நான் விளையாடினேன், அது கண்டாந்த நட்சத்திரம் போயிட்டார். இன்னும் வரதில்ல காணம் பாவம். அதை நாங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சோம். அசுவினி 1ஆம் பாதம்னா 0 டிகிரிலிருந்து 1 டிகிரி, ஆயிலி 4ஆம் பாதம்னா 39 29 30 டிகிரி. முதல் கந்தாயம் ஆரம்பம், கடைசி கந்தாயம் முடிவு. இதுல இருந்தா லக்கண புள்ளி இருந்தா அவன் ஒண்ணுக்கும் உதவாதவன். பேசுங்கிளி சொன்னதை செய்யும். 2 2 4 2 2 5 5ங்க. அது அந்த மாதிரி நீங்க விஷயம் சொல்லிட்டு அப்படியே நம்ம 1 லட்சம் வாங்கிட்டு வரலான்னு ஒரு ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா இந்த லக்கண புள்ளி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லிவிடுவான். சரி, இப்ப காலையில இருந்து மதியம் இது வரைக்கும் பேசி பரிகாரத்துல நிறைய ஜோதிட ஜாம்பவான்கள் சொன்னாங்க. இப்ப இவன் வாய் பேச மாதிரி நான் 1 லட்சம் தரேன், பரிகாரம் பண்ணுங்க. நான் 1 லட்சம் இப்ப தரேன், என் கூகுள் பேல கூகுள் பே பண்ணிடுறேன். 1 மாசம் டைமே இவன் வாய் பேசி உனக்கு காது கேட்கணும். பரிகாரம் பண்ணுங்க. எந்த கோயிலுக்குனாலும் போலாம், எந்த சாமினாலும் கும்பிடலாம். பரிகாரம் பண்ணுங்க. நீங்களாம் உங்களை சொல்ல நாமெல்லாம் சுண்டக்கா. ஜெயலலிதா அம்மா டிசம்பர் 5ஆம் தேதி இறக்குங்கிறது நல்லா தெரியும். அந்த அம்மா 10 கோடி செலவு பண்ணி உயிரை காப்பாற்றிருக்கலாம், காப்பாற்றும். விஜயகாந்துக்கு எவ்வளவு ஒரு மக்கள் செல்வாக்கு இருந்துச்சு, 100 கோடி கொடுப்பாங்க, மாற்றலாம். ஆனால் பரிகாரம் பண்ணி மாற்ற முடியாது. எங்களுடைய அன்பு நண்பர் தென்னரசு போயிட்டாரு, அவர் பரிகார ஜாம்பவான் பாரு. இதுக்கு பண்ணுங்க சார், அது பாப்பாரு லைவ்ல. இதுக்கு பண்ணுங்க, எந்த பரிகாரம் பண்ணுங்க. நாமக்கல்லையும் அவர்கிட்ட பேச போறேன். இது வாய் பேசுற மாதிரி காது கேட்கிற மாதிரி 1 லட்சம் நான் தரேன், பண்ணுங்க. அதெல்லாம் பண்ண முடியாது சார். ஃபண்டமெண்டல் அடிப்படை எப்படி அமையுதோ அதுதான் விதி. அது நீங்க எங்க போனாலும் மாற்ற முடியாது. நாம எப்படி பிறந்தோம், நம்மளுடைய கிரகநிலை எப்படி இருக்குது, இதுக்கு தான் நாம் செயல்பட முடியும். நான்
நான் பாருங்க, நான் வந்து நாங்கள் பிறந்த எங்களுடைய இனத்துல குளத்துல 100 தலைமுறைக்கு சோசிக்காம ஆமே தெரியாது. சோசியம்னா என்னன்னே தெரியாது. ஒன்லி விவசாயம், ஆடு மாடு எருமை பன்னி எல்லாமே மேய்ச்சினாங்க. 15 ஏக்கர் 8 கிணறு எங்க தாத்தனுக்கு. 15 ஏக்கர் 8 கிணறு, வெள்ளாடு 60 உருப்படி, செம்பிளியாடு 60 உருப்படி, 6 சேர மாடு 6 எருமை, இது எல்லாம் வச்சு மேய்ச்சிட்டு இருந்தோம். பரம்பரையே இருக்குது. இன்னும் இருக்குது எங்களுக்கு ஆடுது. எனக்கும் நான் இன்னைக்கும் சோளம் விளைப்பேன். நான் காட்டில் எல்லா வெள்ளையும் பண்ணுவேன். நான் எனக்கு எப்படி சோதியம் வந்துச்சு? சோதிடம் யார் சொல்லணும், எந்த இனத்தார் சொல்லணும், இதை மட்டும் சொல்லுங்க. முதல்ல யார் சோதிடம் சொல்லணும்? யாருக்கு சோதியம் சொல்லணும்? அரசன் படைச்சான், நீ இந்த வேலை செய், நீ இந்த வேலை செய்யணும். யாருக்கு படைச்சான்? அரசன் படைச்சது. சோதியம் யார் சொல்ல சொல்றோம்? என்ன செய்யணியா? வள்ளுவர் மட்டும்தான் ஜோதிடத்துக்கு படைச்சான். நான் கத்துக்கிட்டேன், அது நான் செஞ்ச புண்ணியம். வள்ளுவரை குறை சொல்ல மாட்டேன். நான் படைச்ச எனக்கு ஏதோ என்னுடைய படைப்பு, எனக்கு ஜோசியம் சொல்ல தெரியும். இன்னொன்று சொல்லுங்க, இந்த யூடியூப் வாயிலாக பார்ப்பாங்க. வள்ளுவர் 40 வருஷம் ஜாதகம் பார்த்தேன், 7 தலைமுறை நான் ஜாதகம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நான் எழுதிய சுகர்நாடு என்ன ஜோதிட ரகசியத்தை வாங்கி ஏண்ட படிக்கிறாங்க. நான் 27ஆம் தேதி, ஜனவரி 27ஆம் தேதி எங்கள் ஆஃபீஸில் ஒரு நாள் கிளாஸ் வள்ளுவர் வராங்க. நான் அவங்களை தப்பு சொல்லலை, எனக்கு அந்த படைப்பு இருக்குது. நான் எங்கள் அப்பா ஜோசிக்காரரா, எங்கள் பாட்டை நான் முப்பான் யாருமே தெரியாதுங்க. எதுக்கு யாருக்கும் தெரியாது, எனக்கு வந்துருக்குது. என் பாட்டம் போட்ட செஞ்ச புண்ணியம் எப்படிங்க? அது இவங்களுன்னா அந்த காலத்தில் படித்தாங்க. இப்போ எல்லாத்துக்கும் தொழில் வந்துருச்சு. இந்த ஜோதிடம் வந்து எல்லாமே பழகிட்டாங்க. இந்த அருமை நண்பர் இந்த சங்கத்தை துவக்கி வச்ச கடக ராமசாமி அவர் சொன்னார், அண்ணா நான் மரமேற தொழில், எனக்கு எல்லாத்துக்கும் மரையார வந்துட்டாங்கண்ணா, எல்லா இனத்து மட்டும் வந்துட்டாங்க, ஏன் தொழில் போச்சுன்னார். இதே மண்டபத்தில் இதை ஆரம்பிச்சு சொன்னார் என்கிட்ட. பாருங்க, நம்ம ஆசிரியர் இருக்கிறார் தெரியும், நானும் ஆசிரியர், அந்த தலைவரெல்லாம் விவாதம் பண்ணுங்க. இதே மண்டபம்லாம் கொங்கு மண்டபம், இதே மாநிலம் திருச்செங்கோடு, திருச்செங்கோடு அதான் நாடார் மண்டபத்தை எடுத்துக்க. நான் சொன்னது இதே சங்கம் இல்ல. பாலகிருஷ்ணன் எப்பவுமே இதே மாதிரி கொப்பாயிச்சுட்டே இருப்பாரு. நாடார் மண்டபத்தில் ஆரம்பிச்சோம். இதெல்லாம் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் பேசணும். அதுமாரி இது அவங்களுக்கு ஒரு படைப்பு, அவங்களுக்கு கொடுப்பேன். அது அவங்க முன்னோர்கள் செய்த புண்ணியம், அதை விடுங்க. சரி, ஜோதிடத்துக்கு வரலாம். இந்த மாதிரி பரிகாரம் என்பது பரிகாரம் பண்ணி ஒரு விதியை மாற்ற முடியாதுங்கிறது என்னோட தீர்க்கமான இறுதியான முடிவு எடுத்துக்கிட்டேன். நான் பரிகாரம் சொல்றதில்லை. ஒரு நிமிஷம் இல்லைங்க, நீங்க 50 நிமிஷம் வரைக்கும் பேசிட்டீங்க, விடுங்க. இங்க பாருங்க, நான் வந்து பரிகாரம் சொல்றதில்லை. பரிகாரம் இதை போய் பண்ணிக்க செய்யணும்னு சொல்ல மாட்டேன். நான் சொல்றதில்ல பரிகாரம், என்னுடைய கருத்தை பரிகாரம் சொல்றேன். சரி விடுங்க. இல்லை, நான் பரிகாரம் சொல்றது தான் சொன்னேன். பரிகாரம் பண்றீங்களா, இதுக்கு பண்ணுங்க, 1 லட்சம் ரூபாய் தரணும், உங்களுக்கு போட்டிக்கு வந்துக்கிறேன். அதெல்லாம் நான் எடுத்து நிற்பேன். எப்படி இதுக்கு 1 லட்சம் தரேன், வாய் இல்லாதவங்க போஸ்ட் பண்ணிப்பேன், பண்ணிவிடுங்க, 1 லட்சம் தரேன், அது வேறு, அதை விட்டுருங்க. சரி, சப்ஜெக்ட்டுக்கு வரலாம், ஜோதிடத்துக்கு வரலாம். சுகர் நாடி பற்றி ஆராய்ச்சி பண்ணலாம். சுகர் நாளில் நிறைய இருக்குது, சுகர் நாளில் நிறைய சொல்லக்கூடியது. பாருங்க, சனி பகவானும் கேதும் எங்கு சேர்ந்திருந்தாலும், எந்த வீட்டில் இருந்தாலும், 12 வீட்டில் எங்க இருந்தாலும் சரிங்க, சனியும் கேதும் சேர்ந்திருந்தால் ஊரை விட்டு வெளியே அந்த பூர்வீகத்துக்கு மாறிடுவான். தொழில் சிறப்பாக இருக்காது, தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்காது, அவன் தொழில் செய்ய முடியாது. அவன் தொழில இது ஒரு தொழிலுக்கு ஒரு 3 மாசம் போவான், இன்னொரு தொழிலுக்கு 3 மாசம் போவான், மாறி போவான். நிரந்தரமான தொழில் இருக்காது. ஒவ்வொரு 2 கிரகம் சேர்ந்தால் என்னென்ன பலன் அப்படிங்கிறது இனிமேல் வருங்காலத்தில் ஒரு ஜாதகம் இந்த 2 கிரகம் சேர்க்கை தான் அதிகம் பேச போறேன். 1000 விதி எழுதி வச்சுக்கிறேன். 2 கிரகம் சேர்றதுக்கு நிறைய எழுதி வச்சுக்கிறேன். சனி கேது சேர்ந்து இருக்குதா, நீங்க வராங்களா ஜாதகம் பார்க்கறா, நிலையான தொழில் நல்ல தொழில் இல்லப்பன்னு சொல்லுவோம். ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவன் நிலையான தொழில் நல்ல தொழில் செய்ய முடியாதுங்க. ஏன்னா சனி பகவான் தொழில் காரகன், கேது என்பது நூல், காலை பிடிச்சி கட்டி போட்டுரும், தொழில் செய்ய முடியாது. அப்ப சனி கேது சேர்ந்திருந்தால் நிலையான தொழில பூர்வீகத்துக்கு மாறி வந்திருப்பாங்க. குமரபாளையம், இங்க இருந்து குமரபாளையம் வந்திருந்தாங்க, ஜாதகம் பார்த்துருக்காங்க என்கிட்ட. அவங்களும் இந்த ஆன்லைன்ல பார்ப்பாங்க.
விருச்சக லக்கணம், அஞ்சல கேது சனி. இந்த ஜாதகனுக்கு புத்திர தோஷம் ஏற்பட்டுக்குதுங்க, குழந்தை பிறக்காது. கல்யாணம் ஆகி 3 ஆண்டுகள் ஆச்சுன்னா குழந்தை பிறக்கல. குழந்தை பார்த்தீங்கல்ல, அவளும் டெஸ்ட் டியூப் வச்சேன். டெஸ்ட் டியூப்ல வச்சுனாலும் நிற்காதுன்னு நான். நீங்க டெஸ்ட் டியூப் வச்சாலும் நிற்காது. சனிக்கு எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டையும் முதல்ல காலி பண்ணோம். அடுத்தது அதனுடைய காரகம் தொழில். தொழில் நிரந்தரக்காது, பூர்வ புண்ணியத்தில் இருக்க மாட்டாங்க. சரி, செவ்வாய் குரு ராகு 3 பேரும் எங்க சேர்றாங்களோ, எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடம் பால்பட்டுடும். செவ்வாய் குரு கேது இல்ல, செவ்வாய் குரு ராகு இந்த 3 பேரும் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடம் கெட்டு போயிடும். கடக லக்கணம் 3ல கன்னியில குரு செவ்வாய் ராகு இருக்குது ஒருத்தருக்கு. ஒரு பெண்ணுக்கு அந்த அம்மாவும் அந்த வீட்டுக்காரன் ஜாதகம் பார்க்குறாங்க. எங்க அப்படி சொத்து வருமானு என்ன கேட்டாங்க. உங்க அப்படி முழு சொத்துக்கும் பிள்ளை கிட்டான். என் தம்பி ஒருத்தங்கிறானே, உன் தம்பி இருப்பான் ஆனா இருக்க மாட்டான், அவனுக்கு வாரிசு கிடைக்காது, சொத்தெல்லாம் உனக்குன்னு 12 வருஷம் அவதான் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை தம்பிக்கு. அந்த பாருங்க, ஒரு ஜாதகத்தில் குரு செவ்வாய் ராகு இருந்து 3ஆம் பாவத்தில் இருந்து பெண்ணுடைய ஜாதகமா இருந்தா அவன் அந்த பெண்ணோட 4 பேர் பிறந்தாலும் சரி 5 பேர் பிறந்தாலும் 6 இருக்க மாட்டாங்க. அந்த சொத்தெல்லாம் அந்த பொண்ணுக்கு தான். ஒரு அதே ஆணுடைய ஜாதகத்துல 3-11 குரு ராகு செவ்வாய் இருந்தால் சகோதர வர்க்கம் இல்லை, எனக்கு தம்பி இருக்கிறான் அப்படின்னு சொல்ல. நீங்க எனக்கு தம்பி இருக்கிறான், என் அண்ணன் இருக்கலாம் சொல்லலாம். தம்பம்பட்டியில ஒருத்தர் இருக்கிறார், மிதுன லக்கணம் 3ல செவ்வாய் ராகு குரு. உன் சகோதர விருத்தி உனக்கு இல்லைன்னா ஏன் தம்பி இருக்கிறானே அப்படின்னா, நான் சொன்ன தம்பி அபிவிருத்தி இல்லை அப்படின்னேன். இப்ப என்ன சொன்னேன் என்னன்னா, உன் தம்பி கல்யாணம் ஆகுது, குழந்தை குட்டி இருக்காது, இந்த சொத்தெல்லாம் உனக்கு தான். 52 வருஷம் ஆகுது அவன் தம்பிக்கு இன்னும் கல்யாணம் இல்லை. இந்த விதிமுறை நாங்க சொல்லக்கூடிய விதிமுறை 100 ஜாதகத்துக்கு பொருந்தோம், தமிழ்நாட்டுக்கும் பொருந்தோம், இமயமலையிலையும் பொருந்தோம், வெளிநாட்டில் தான் பொருந்தோம். நீங்க யாருக்கெல்லாம் பொருந்தோம். ஜோதிடம் என்பது ஒரு சயின்ஸ், இது ஒரு கணக்கு தான், இது எங்கனாலும் பொருந்தோம். இன்னொன்று சொல்றேன், ஆசைப்படாதீங்க, சந்தோஷப்படாதீங்க, அப்படி இல்லைன்னு சொல்லாதீங்க. அசிங்கமா இருந்தாலும் அருவருப்படாதீங்க. கும்ப லக்கணத்துல பிறந்து அதுல சுக்கிரன் இருந்து 5ல சந்திரன் 9ல குரு இருந்து அப்படி ஒரு ஜாதகம் இருந்தால் தாய் மகளை கட்டிக் கொள்வான். கும்ப லக்கணமாக பிறந்து லக்கணத்துல சுக்கிரன் இருந்து 5ல சந்திரன் இருந்து 9ல குரு இருந்தால் தாயும் மகளையும் கட்டிக்கொள்வான். தாயும் மகளையும் கட்டிக்கொள்வான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. பாருங்க, நான் அட்ரஸ் தரேன், நீங்க போய் சொல்லுங்க, நிரூபிச்சு காமிக்கலாம். அதெல்லாம் யாரோ முதல்ல தாயை கட்டிக்கொள்வான், அடுத்தது பின்னாடி மகளை கட்டிக்கொள்வான். எங்க பாருங்க, நான் ஒரு ஊர்ல இருக்குது எல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாம் ஊர் பிள்ளை சொல்லுவாங்க. ஏதோ ஒரு முறையில அருவருப்பாங்கனாலும் விட்டுருங்க, நமக்கு அப்படி இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. கும்பத்துல கும்ப லக்கணமா இருந்து லக்கணத்துல சுக்கிரன் 5ல சந்திரன் 9ல குரு இருந்தால் தாயுங்கன்னு கட்டி கொள்ளுவான். எங்க அண்ணன் இளம்பல கணேசன் தாயுங்கன்னு ஓட்டு வந்துடுறான். சரி, எனக்கு இருக்குது, எங்க சொந்தக்காரர் இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. எந்த லக்கணத்திலேயாவது சுக்கிரன் இருந்தால் அந்த ஜாதகனுடைய மனைவிக்கு ஒழுக்கம் சரி இருக்காது, அவ்வளவுதான். இதை சிம்பிளா முடிச்சுக்கலாம். என் ஜாதகத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் எந்த சிறிதான் செய்யலாம் மாறாது. ஒழுக்க குறைபாடுங்க. இல்ல விதிதான், கிரகத்தை சொல்றது அதான். அதுக்கெல்லாம் தெரியாது. நாங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு விதியை உங்ககிட்ட சொல்றோம்னா 100 பேர் ஜாதகத்துல இருந்து அவங்க ஆமாத்தனத்தை உங்ககிட்ட சொல்லுவாங்க, சும்மாலாம் சொல்ல மாட்டேன். நாமக்கல் மாவட்டத்தில் முருகேசன் ஒருத்தர் செவிடு மிசிங்கி வருவார், செவிட ஒரு விதியை சொல்லணும்னா 100 பேர் போய் பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க.
போய் நேரடியாக காப்பாற்றீங்க. அந்த செவிட்டு முருகாட்சி வரமாட்டேங்கிறாரு. கேட்டேன் இவங்க போன மாதம் வந்தார், கேட்டேன் என்ன தெரிஞ்சுக்க வந்தாரு, சத்தியமா இங்க என்ன தெரிஞ்சுக்க வந்தார். போன மாதம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்தார், சாப்பிட கூட இல்லை. முருகேஷ் வணக்கம் பண்ணேன், வணக்கம் நானாரு. ஏன் முருகேஷ் மாசம் மாசம் வரலன்னேன். இங்க என்ன தெரிஞ்சுக்க வந்த அப்படின்னு அப்படின்னா, நான் தெரிஞ்சுக்க வந்தேன்னா வரலையா முருகேஷ், இதை எனக்கு தெரியுது சொல்றேன் அப்படின்னேன். ஒண்ணுமே போயிட்டாரு. ஒரு விதி சொன்னா 100 பேருக்கு காப்பாடு, ஆமானா ஆமானு தான். அது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல 3ஆம் அதிபதி ராகு சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் அது சேராட்டோ. பாருங்க, அவர் ஏதோ நோட்டீஸ் கொடுக்குறாரு, கையில வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு கவனத்தை அங்க விட்டீங்க, நான் பேசுறதை நிறுத்திக்கிறேன். வாங்கிட்டு கேட்கிறதா தான் சொல்றேன். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல 3ஆம் அதிபதியோடு ராகு சுக்கிரன் செவ்வாய் பாபர்கள் சேர்ந்திருந்தா அந்த பெண் வந்து சேராட்டம். என்ன கணேசனா, ஏறிக்கையா ரிக்ஷாவில் நீ எத்தனை பேர் ஏறிக்கிட்டாலும் பஞ்சம் இல்லை. சேராட்டம் அன்னுட்டுங்க. சரி, அல்ல அங்க ஞாபகம், அவங்கள அங்க போயிருக்கு, கரூருக்கு போயிருச்சு ஞாபகம். சரி வாங்குறீங்க, அதை வாங்குங்க, முன்னாடி இருக்கிறீங்க, கவனிங்க. ஒரு பெண் ஜாதகத்தில் 3ஆம் அதிபதியோடு ராகு சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் அந்த பெண் சேராட்டம். சரி, இப்ப சரி உங்க கவனமெல்லாம் அந்த நோட்ஸ் மேல போயிருச்சு. சரி, இப்ப வந்து யாருக்கெல்லாம் வீடு கட்டி நிறைய வாடகை விடலாம், அந்த வீட்டு வாடகை வாங்கி சாப்பிட்டு இருக்கலாம். 4ஆம் அதிபதி சூரியன் கால் ஏறி அந்த சூரியன் பலமாக இருந்தால் அடுக்குமாடி கட்டிடுவாங்க, அப்பார்ட்மெண்ட் கட்டிடுவாங்க, வாடகை கட்ட கட்டி விட்டு அவங்க சாப்பிடுவாங்க. வாடகைக்கு விடக்கூடிய கிரகம் சூரியன் தான். 4ஆம் அதிபதி சூரியன் கால் ஏறி கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் 4ஆம் அதிபதி இருந்து அந்த சூரியன் கெடாம இருந்தால் அவங்க அப்பார்ட்மெண்ட் கட்டுவாங்க, பில்டிங் கட்டி விடுவாங்க, நிறைய கட்டணம் கட்டி விட்டு வாடகை வாங்கி நிறைய சாப்பிடுவாங்க. அந்த யோகம் அவங்களுக்கு தான் இருக்குது. 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6-12 பகை நீசம் அஸ்தகம் போனா கடை வாங்கி வீட்டை கட்டி வட்டிக்கு வித்து கட்டிவிடுவான். நெகட்டிவாகவும் இருக்கும், பாசிட்டிவாகவும் இருக்கும். எல்லாம் பாசிட்டிவா இருக்கிறதே எடுத்துக்க முடியாது. வீடுங்கன்னா 4ஆம் பாவம் தாங்க. இந்த 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி பலமா இருந்தா வீடு கட்டி பிழைப்பாங்க. சூரிய நட்சத்திரத்தில் இருந்தா வாடகை விடுவாங்க. ஒரு ஜாதகத்துல 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6-12 பகை நீசம் அஸ்தகம் ஆயிட்டா ரிஜிஸ்டர் கிரையமாகாது. இப்ப மெட்ராஸ்ல 2 கிரவுண்டு 3 கிரவுண்டு ஒரு பிளாட், நம்ம ஊர்ல 50க்கு 40 30க்கு 40 ஒரு பிளாட். இந்த 4ஆம் அதிபதி கெட்டு போயிட்டு அந்த ரிஜிஸ்டர் ஆகாது, கிரையாகாதுங்க. இந்த 4ஆம் அதிபதி பலமா இருந்தால் மட்டும்தான் கிரையம், ஒப்பந்தம் கிரையாகும். ஒரு ஜாதகத்தில் 3ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் கெட்டு போயிட்டா அவன் சன்னியாசி. சன்னியாசிக்கு 1000 விதிமுறை இருக்குது. ஆனா எங்க விதிமுறை 2 விதிமுறை. 3ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 2 கெட்டு போய் சன்னியாசி. இது எங்க இளம்பரா கணேசன் அன்னைக்கு கிளீனா புரிஞ்சு போச்சு. 3ஆம் அதிபதி இருங்க, 3ஆம் அதிபதிங்கிறது வீரியம், வீரத்தன்மை. அந்த வீரத்தன்மை இருந்தால் தான் குழந்தை பிறக்கும். நீங்க 5ஆம் பாவத்துக்கே போறீங்க, 3ஆம் கெட்டு போயிட்டா குழந்தை பிறக்காதுல்ல.
இது நிறைய இருக்குது. மூன்றாம் பாவம் கெட்டு கூட குழந்தை இருக்கான். அது பக்கத்து வீட்டுக்கார எங்க அண்ணன் கணேசனை குழக்கலாம். அது வேற. மூன்றாம் அதிபதி 5ஆம் அதிபதி கெட்டு போயிட்டா குடும்ப வாழ்க்கை சுத்தப்படாது. சன்னியாசி போயிடும். சன்னியாசம். சரிங்க. இல்ல கொஞ்சம் காமெடியா சிரிச்சு பேசினா சந்தோஷமா இருக்கான். யாருக்கு ஒருத்தன் விபத்து வண்டியில வாகனத்தை டமா டமா இடிச்சுக்குவான். மகர லக்கணம் 4ஆம் மகர லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி சூரியன். சூரியன் சுயக்காலில் இருந்த விபத்துங்க. அதெல்லாம் என்ன? சூரிய சுயக்காலில் இருந்த விபத்து எங்கத்தான் இருக்கட்டுமே. ஏன் எங்க கணேசன் கேட்கிறேன். மகர லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி சூரியன் மேசத்துல ஒரு நட்சத்திரங்கதா, அங்க ஒரு கிரகம் இருக்கட்டுங்க. அதுல ஏதோ ஒரு கிரகம் இருக்கட்டும். ஆனா ஒரு கிரகம் சொல்லலாம். கணேசனா ராகு இருக்குதுங்க. எங்க மேசத்துல ராகு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாவத்துல ராகு திசை சூரியன் புத்தி. சூரியன் எங்க இருந்தாலும் சரி விபத்து. அடிச்சா போட்டா முடிஞ்சா சோழி முடிஞ்சு. 4-8 சம்பந்தப்பட்ட விபத்து. 4-8ங்க. 6 இல்லைண்ணா. ஆனா விதி மாத்தி விடாதுண்ணா கணேசன். ஏங்க எங்க சுகநாதி எழுதின ஆசைப்பட மாசப்பட நீ மாத்தி விடாது. 4-8 சம்பந்தப்பட்ட விபத்துங்க. சரி 5-7 சம்பந்தப்பட்ட லவ் பண்றாங்கிறாங்க. லவ் காதல். என் கணேசனுக்கு இப்ப வந்தா லவ் காதல் வருமா? இல்ல ஆனா வரும்னா. அன்பதிலும் ஆசை வரும், ஆசையுடன் காதல் வரும். சார் யாரும் உங்க ஜாதகம் கணேசன் விடுங்க. எனக்கு 61. எனக்கு மேல இருக்கிறீங்கன்னு சொல்றேன். 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி நட்சத்திரத்திலையும் 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருந்து 71 நாள் காதல் வரும். பாருங்க கணேசனா, நான் சொல்றதை எழுதிக்க. 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி நட்சத்திரத்திலையும் 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி நட்சத்திரத்திலையும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றால் 50லயும் காதல் வரும், 60லயும் காதல் வரும், 70லயும் காதல் வரும். சிடி நம்ம கோயம்புத்தூர் சிடி நாயுடு அவருக்கு 90 வருஷம். அவருடைய மாமியாருக்கு என்ன வயசு இருக்குங்க? நல்லா பேரு. இது ஒரு காமெடி இல்ல. சிடி நாயுடு 90 வருஷம். மாமியாருக்கு என்ன வயசு இருக்கும்? 100க்கு மேல இருக்கும். அப்ப போய் கேட்கிறாரு அவரு, அப்ப தாம்பத்தியம் கொள்வது எத்தனை வயசு வரையும் கொள்ளலான்னு கேட்கிறாரு. அந்த முந்தானி எடுத்து வச்சுக்கிட்டு மருமன அன்பும் ஆசையும் இருக்கிற வரைக்கும் காதல் பண்ணலாம், தாம்பத்தியம் இருக்குன்னு. ஆமா இது உண்மை. இது எழுதிருக்குது. ஏங்க நீ நீ இந்த இது வாழ்க்கை வரலாறுல எழுதிருக்கு. இனிமே படிச்சீங்க தேடி. இங்க பாருங்க இமயமலையில ஆக்கு பாருங்க. நான் ரெக்கார்டு தரேன். இமயமலையில ஆக்கிரிச்ச பாகிஸ்தான் இருக்குது. இமயமலையில 90 வயசுல பிள்ளை பெற்றுக்கிறான். உலகிலேயே அழகானவங்க அவங்க தான். நம்ம காஷ்மீர்லங்க பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சிருக்குது. அந்த ஊர்ல 90 வயசுலயும் பொம்பளை பிள்ளை பெற்றுக்கிறான். 90லயும் பிள்ளை பெற்றுக்கிறான். உலகிலேயே அழகானவங்க அவங்க தான். நான் படிச்சிருக்கிறேன். ரெக்கார்டு இருக்குது. நீங்க படிங்க. கரண்ட் இல்லைங்க. ஜெனரேட்டர் ஓடிட்டு சீக்கிரம் முடிச்சு விட்டா இந்த மாதிரி. சரிங்க. 10ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி நட்சத்திரத்திலையும் 4ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி நட்சத்திரத்திலையும் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும். தொழில் அதிபர், கோடீஸ்வரன், பணம் கொட்டிடும். அடுத்து இன்னும் ஒரே ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்லிட்டு அடுத்த மாசம் உங்களுக்கு மீதி கூட தரேன். லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரன் திரிகோணத்துல ஏறி ஆட்சி உச்ச நட்பு பெற்று இருந்த அந்த ஜாதகன் மிகப்பெரிய ஞானி மகான். எது சொல்லாம தானே வந்துடும். எல்லா வித்தையும் லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றிருந்தால் அவன் ஒரு விஞ்ஞானி, ஞானி மகான். எல்லா வித்தைகளும் சொல்லாம தானா வந்துடும். யாரும் சொல்ல தேவையில்லை.
குலத்தொழில் தானா வந்துருமா. குலத்தொழில் விவசாயம் பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அவனுக்கு சொல்லித்தர தேவையில்ல. நம்ம கொல்லம்பட்ட வச்சுக்கிறான் தட்டான் அருமை நண்பர்கள், அவங்கெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரல, தானா வரும். குலத்தொழில் தானா வரும். லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்தில் இருந்தா எந்த வித்தையும் ஓடி வரும், அவங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். அற்புதமான ஞானி மகானா இருந்து செயல்படுவான்னு சொல்லி இதுவரைக்கும் என்னுடைய பேச்சை இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட உங்களுக்கும் இந்த மேடையில பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த என் அருமை நண்பர் நம்ம சங்கத்தினுடைய செயலாளர், தலைவர், பொருளாளர் அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் போன் நம்பர் 39479525 99947955526. இதை தொடர்பு கொண்டு கேளுங்க. ஜனவரி 27ஆம் தேதி சனிக்கிழமை ஒரு நாள் என்னுடைய சுகர்நாடியோட கிளாஸ் கன்னியாகுமரி மெட்ராஸில் ரொம்ப தூரத்துலேருந்து பயணம் வராங்க. முடிஞ்சா வந்து கலந்துக்கலாம். கலந்துங்க. அருமை அருமை.